ஏன்னா இது தேர்தலுக்கு முன்னாடியே விஜய்க்காக ஒரு பெரிய வாய்ஸ் தான் தேவைப்படுது. விஜய்க்காக ஒரு பெரிய வாய்ஸ் தான் தேவைப்படுதே தவிர, விஜய்க்கு எதிரா நிக்கிற எல்லாரையும் காலி பண்ணி விஜய்க்கு எந்த பயனும் கிடையாது. விஜய் காலி பண்றது இப்போ ஒரு 10 ஜேர்னலிஸ்ட் விஜய்க்கு எதிரா பேசுறாங்க அப்படின்னா, அது 10 ஜேர்னலிஸ்டையும் அமைதியாக்கிட்டா விஜய் வளர்ந்துருவாரா? அப்படின்னு கேட்டா வளர மாட்டாரு. அந்த 10 பேரும் விஜய்க்காக பேசும்போது விஜய் வளருவாரு. இதுதான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. இதை நல்லா நீங்க வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதுக்காக இந்த வீடியோ பல ஜேர்னலிஸ்ட்டுக்கு நீங்க அனுப்பலாம். உங்க நட்பு வட்டத்துல இருக்க விஜய்க்கு எதிரா பேசக்கூடிய, தாவேகாவுக்கு எதிரா பேசக்கூடிய நண்பர்களுக்கு அனுப்புங்க. முடிஞ்சா அலர்ட் ஆகுங்க. ஒரு அல்பத்தனமான ஒரு ஸ்ட்ராட்டஜியை தூக்கிட்டு வரானுங்க. அது ஒரு பெரிய ஆபத்தை உருவாக்கும். இது ஒரு நிரந்தரமான தீர்வுன்னு நினைச்சுக்கிட்டும் பண்றானுங்க. இவங்களெல்லாம் ஓட ஓட அடிக்கணும் இந்த தேர்தல்ல வாக்குனாலேயே ஓட ஓட அடிக்கணுங்கிறது தான் நம்மளுடைய பிரதான இதுவா இருக்கு. சாட்டை துரைமுருகன் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்களுமே இதை விசாரிங்க. உங்க சர்க்கிள், உங்களுடைய சோர்ஸ்ல இருக்கவங்கள்ட்ட விசாரிங்க. அண்ணன் கோடீஸ்வரன் பார்த்திருந்தாலும் சரி, மணி அவர்கள் பார்த்தாலும் சரி, லக்ஷ்மணன் பார்த்தாலும் சரி, ஜென்ராம் ஐயா பார்த்தாலும், அவரு சார் பார்த்தாலும் சரி, எல்லாரும் சரி, எல்லாருக்குமே உதாரணத்துக்கு நக்கீரன் வச்சுக்கோங்களேன். நக்கீரன்ல வேலை செய்யற யாருக்காவது அணிட்ரா போகுது பாரு, உன் நிறுவனத்திலே இப்படி இருக்காங்கன்றதுக்கான ஒரு வேலையை பண்றதுக்கான வேலைகள் எல்லாமே இவங்க பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்காக அன்அஃபிஷியலா ஒரு பெரிய செட்டப், வார் ரூம் செட்டப் பண்ணியிருக்காங்க. அது வாய்ஸ் ஆஃப் காமன்ல இயங்கலை. அது தனியாக ஒரு இடத்துல வச்சு செட்டப் பண்ணி அதுக்கான வேலைகளை நீங்கள் தனியாக ஃபண்டு ஒதுக்கி அதை பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. வாய்ஸ் ஆஃப் காமனில் தனியாக ஜென்யூனான ஃபேன் பேஜஸ் மாதிரி, ஜென்யூனான ஒரு இது மாதிரி பண்ணிக்கிட்டு தனியாக ஓடிக்கிட்டு இருக்கு. மற்றது எல்லாமே இப்படியும் வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வர தேர்தலில் இவங்க இன்னும் இதை விட கேவலமாக கூட இறங்க தயாராக இருக்கானுங்க. எவ்வளவு அடிமட்டத்துக்கு போய் இறங்கி ஜெயிக்கணுன்றதுக்காக இவங்க இறங்குவாங்கன்றதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. தொடர்ந்து இவங்களை அம்பலப்படுத்துறதா என்னுடைய பிரதானமான வேலையாகவே இருக்கும். அதனால் இந்த தகவல் எந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்கு, இது ஏதாவது உண்மை இல்லை இது பொய் அப்படின்னா இந்த மெயில் ஐடிக்கு உங்களுக்கு கூடுதலாக ஏதாவது தகவல் கிடைச்சது, மேபி வாய்ஸ் ஆஃப் காமன்லேயே வேலை செய்கிறவங்க யாருக்காவது வந்து இன்னும் இந்த தகவல் உண்மைதான், இதில் இன்னும் இந்த டீட்டெயிலாம் சேர்த்துக்கோங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல விரும்புனீங்கன்னா இந்த மெயில் ஐடிக்கு உங்களுடைய தகவல்களை அனுப்புங்க. அதையும் சரி செய்து சரி பார்த்து அப்புறமா தான் நான் அதை வெளியிடுவேன். தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.